வெல்கம் டு சிம்பிளி அனி. ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், இது நம்மளோட 3வது கிரிவலம். ஸோ தொடர்ந்து 3 கிரிவலம் போகிறதா ஒரு சின்ன வேண்டுதல் இருந்தது. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு 2 கிரிவலம் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இப்போ 3rd கிரிவலம் நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ காலையிலே கொஞ்சம் வெளியே போகிற வேலைலாம் இருந்தது, அதனால் பயங்கர டயர்டாயிடுச்சு. ஸோ நாங்கள் பிளான் பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு 1 o'clock இல்லை 2 o'clock நம்ம திருவண்ணாமலை பஸ் பிடிச்சி போகிற மாதிரி. ஸோ ஒரு அரவுண்டு ஒரு 5 o'clock அந்த மாதிரி ரீச் ஆகிட்டோம் அப்படின்னா ஒரு 9:30 10:30 முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரதை தான் பிளான் இருந்தது. பட் அப்படி இப்படின்னு கொஞ்சம் வெளியே போகிற வேலையிலே லேட் ஆனதுனால நாங்கள் 3:30 தான் வீட்டிலேருந்தே வந்து கிளம்பினோம். ஸோ கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆகும்போது அரவுண்டு 4:30 இருக்கும். நாள் ஆயிடுச்சு. கரெக்டான பஸ்ஸு பிடிச்சாதான் நம்ம வந்து ரீச் ஆக முடியும் 8 மணிக்கெலாம். அதுக்காக வேக வேகமாக போயிட்டுருக்கோம். ஸோ ஒரு 4:30 அந்த மாதிரி பஸ் வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு நடுவில் ஒரு 6 o'clock ஒரு ஸ்டாப்பிங் இருந்தது. அங்கே டீ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ கரெக்டாக நாங்கள் திருவண்ணாமலை ரீச் ஆகும்போது 8:30 சம்திங். ஸோ என்ன தான் திருவண்ணாமலை நம்ம ரீச் ஆனாலும் அந்த 8:30 கணக்கு வராது. அங்கேருந்து ஒரு 1/2 hour நம்ம நடக்கிற மாதிரி வரும். அந்த கோயில் கோபுரம் கிட்ட, அதாவது கோவிலோட அடிவாரம், சன்னதி அடிவாரம், அங்கே போகிறதுக்கே ஒரு 1/2 hour ஆகிடும். ஸோ நிறைய பேருக்கு தெரியும், திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து, அதாவது அந்த பஸ் இறக்குறதுலேருந்து இந்த ஸ்ட்ரெயிட் ரூட் வந்தோம்னா இங்கே ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும். இதை க்ராஸ் பண்ணி வந்தோம்னா கோயில் அடிவாரத்துக்கு நம்ம வந்துடலாம். ஸோ நாங்கள் யூஸ்வலாக பெரியார் சிலைக்கிட்ட ஸ்லிப்பர் விட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே போயிடுவோம். ஸோ நாங்கள் கரெக்டாக டின்னர் டைம் வந்ததுனால ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடலான்னு வந்தோம். அன்ஃபார்ச்சுனேட்டாக ரேவந்த் வந்து ஆஃப்டர்நூன் வெளியே சாப்பிட்டது எதுவும் ஒன்று செட் ஆகலை. அதனால அவங்களுக்கு மட்டும் ஒரு மாதிரி கேஸ் ட்ரபிளாக ஃபீல் ஆச்சு. ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் எதுவும் இப்போதைக்கு சாப்பிட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா வாமிட் பண்ணிட்டா பயங்கர டயர்ட் ஆகிடும்னு சொல்லிட்டு ஒரு லெமன் சோடா மாதிரி அங்கே இருந்துச்சு, அதை மட்டும் வாங்கி குடித்தாங்க. ஸோ நானும் அவரோட ஃப்ரெண்டும் வந்து, ஏன்னா எங்கள் கூட ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருந்தார். ஸோ அவங்க மட்டும் ஃபஸ்ட்டு டின்னர் சாப்பிட்டே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரு தோசை கடையில் போயிட்டு தோசை மட்டும் வாங்கினோம், கல் தோசை மாட்டி. ஸோ 2 தோசையோடு நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். பெருசாக நான் வந்து ரொம்ப ஹெவியெல்லாம் சாப்பிட்டுக்கல. யூஸ்வலாகவே நம்ம 2 தோசைக்கு மேலே சாப்பிட மாட்டேன். பட் ஸ்டில் அவ்வளோதான் சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சு, ஓகே தான், எல்லாமே வெஜ்ஜு தான், அதனால் கொஞ்சம் நல்லாவே தான் செஞ்சுருந்தாங்க. அங்கேருந்து சாப்பிட்டுட்டு கரெக்டாக கோயில் அடிவாரம் வந்தாச்சு. ஸோ அது இந்த தேர் பக்கத்தில் இருக்கும் அந்த அடிவாரம். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம கற்பூரம் மாதிரி போட்டுட்டு அப்படி தான் நம்ம கிரிவலம் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ 9 லிங்கத்தை கவர் பண்ணிவிட்டு வரணும். ஸோ அதுதான் ஆக்சுவலி நாங்கள் வந்து இந்த 2 கிரிவலத்துலேயே வந்து 9 லிங்கமும் நாங்கள் பார்த்தாச்சு. ஸோ இந்த கிரிவலம் வந்து பெருசாக எந்த லிங்கமும் போகாமல் வெளியவே இருந்து சாமி கும்பிட்டுட்டு நம்ம சீக்கிரமாக வந்து கிரிவலத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்றது தான் பிளான். ஸோ இப்போ கற்பூரம் கொடுத்ததுக்காக உள்ளே போகிறேன். பயங்கர க்ரௌடு இந்த இடத்துல மட்டும். அதாவது கிரிவலம் போகும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல அங்கங்கே ஜங்ஷன் மாதிரி ஆகிடும், இந்த மாசு க்ரௌடு அங்கங்கே நின்றுடும். ஸோ அதனால் அங்கேருந்து கொளுத்திட்டு ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் நடக்க ஸ்டார்ட் பண்ணோம். நடந்த கொஞ்ச நேரத்தில் ரேவந்த் வந்து அகெயின் ஸ்டொமக் அப்செட். அரௌண்ட் ஒரு 8:30 என்னமோ ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 கிலோமீட்டர் கூட டிஸ்டன்ஸ் நடக்கல, அதுக்குள்ளே வந்து ஸ்டொமக் அப்செட். ஈவினிங் சாப்பிட்டது எதுவும் செட் ஆகல போல், வாமிட் வர மாதிரி இருக்கும். 4 மணி இல்லை 4:30 அந்த டைமுக்குள்ளே முடிக்கணும், அதுதான் டார்கெட். பட் ஆனால் பண்ணுறதெல்லாம் பார்த்தா முடிக்க முடியுமான்னு தெரில. 4:30 மணிக்குள்ளே. கூட வந்த ஃப்ரெண்டும் ரொம்ப ஸ்லோவாக நடக்கிறாங்க. லெட்ஸ் see. ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து டேப்லெட் வாங்கி போட்டுட்டு நடக்க ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, பரவாயில்லையாக தான் இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 1/2 கிலோமீட்டர் நம்ம வந்து கடந்து வந்தாச்சு. வருணலிங்கம் வந்துட்டோன்னா ஒரு 7 கிலோமீட்டர் வந்து க்ராஸ் பண்ண மாதிரி கணக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 9 கிலோமீட்டர்ஸ்னு அங்கே காட்டும். பட் அது வந்து கோயில் சன்னிதானத்துக்கு தான் 9 கிலோமீட்டர்ஸ். கிரிவல பாதை முடிக்கிறதுக்கு 7 கிலோமீட்டர்ஸ் தான் இன்னும் பெண்டிங் இருக்குது. ஸோ நடுவில் வரும்போது இந்த ஹேண்ட்பேக்ஸ்லாம் பார்த்துருக்கேன். நானே நிறைய டைம் சொல்வேன், ஆனால் இந்த டைம் வந்து சரி வாங்கலாம் அப்படின்னு வாங்கியாச்சு. ஏன்னா இதெல்லாம் கிடைக்காத பொருளா அப்படின்னு யோசிப்போம். பட் ஆனால் உள்ளே போய் செக் பண்ணால் அது குவாலிட்டி நல்லாயிருக்கு அண்ட் ரொம்ப சீப்பாகவும் இருந்தது. நான் ஒரு ஸ்லிங் பேக் வாங்கினேன், வெறும் 200 தான். பட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதை வாங்கிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து வந்து கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு. அதனால் கொஞ்சமாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்தோம். ஏன்னா ரேவந்த்க்கு சுத்தமாக முடியல, அதனால் கொஞ்சமாக ரெஸ்ட் எடுத்தோம்.
அவன் வந்து இது மாதிரி அந்த டேப்லெட் ரொம்ப ஹெவி ஆகிடுச்சா என்னன்னு தெரில, எனக்கு தூக்கம் வர மாதிரி ஆகிடுச்சான் அந்த டேப்லெட் போட்டது. அதனால அங்கங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் வர மாதிரி இருந்தது. இல்லைனா எனக்கு தெரிஞ்சு ஒரு 3.5 ஹவர்ஸ்லேயே முடிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். பட் எங்களுக்கு கரெக்டாக 4 ஹவர்ஸ் ஆகிடுச்சு முடிக்க. ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட் லிங்கம் கிட்டே வந்துட்டோம். ஸோ ஈசான்ய லிங்கம். ஸோ இதுதான் லாஸ்ட் லிங்கம்ன்றதுனால பயங்கர டயர்ட் ஆகிடுச்சு. ஏன்னா நடந்து பாதெல்லாம் அப்படியே பயங்கர சாஃப்டானதுனால ஒரு மாதிரி வினு வினுன்னு வலிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டோம். அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான டயர்டு. ஏன்னா நாங்கள் வரும்போது நல்ல வெயில், 4 o'clockலாம் நல்ல வெயில் இருந்ததுனால செம்ம டயர்டு. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ஈசான்ய லிங்கத்துலேருந்து நம்ம ரீச் ஆகிறதுக்கு இன்னொரு ஒரு 2 kilometers நடக்கிற மாதிரி இருக்கும். அந்த பெரியார் லேக் போகிறதுக்கா, பெரியார் சிலைக்கு போகிறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு, இதுதான் அந்த ஈசான்ய லிங்கத்தோட லாஸ்ட்டு. அது முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே பஸ் ஏறி வீட்டுக்கு வந்தாச்சு. அதெல்லாம் நான் பெருசாக எடுக்க முடியல வீடியோஸ், ஏன்னா அவ்வளோ டயர்ட் ஆகிட்டோம். ஸோ அவ்வளோதான், சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கடைசி கிரிவலம் முடிச்சாச்சு. டயர்ட் ஃபேஸஸோடு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்கு போயிட போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய்.